ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சென்னை அணி மீண்டும் மீண்டும் தோல்வி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குங்க. இந்த சீசன் என்னன்னு தெரியலைங்க. நம்ம சென்னை அணிக்கு போலிங்கும் கரெக்டாக செட் ஆகலை, பேட்டிங்கும் கரெக்டாக செட் ஆகலை. எந்த ஆர்டரும் மாற்றி மாற்றி இறக்குறாங்க. டேனியல் மிச்சல் பார்த்தா அதுக்கு மின் மேட்ச் 1 டவுன் வந்தார், இந்த மேட்ச் பார்த்தா 6th டவுன் வராரு. என்னன்னே தெரில. சென்னை அணியில் ஒரே கொலாப்ஸாக நடந்துட்டு இருக்குன்னே சொல்லாங்க. கரெக்டான ஒரு பிளேயர் இன்னும் ஆர்டர் எதுவுமே செட் ஆகலை. அதனால் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சென்னை அணியை பார்த்தா. நேற்று தோத்தது குறித்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் நம்ம கைக்வாட் சொன்னாருங்க தோல்வியை குறித்து. அது என்னதுன்னு வீடியோவில் பார்க்கலாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் டாஸ் நிறைய தோத்துடுறேன். இது வரைக்கும் 10 மேட்ச் விளையாடி இருக்கேன், 9 டாஸ் நான் தோத்துருக்கேன். அது என்னோட பேட் லக்கு தான். நான் தோனி சொல்லியிருக்காரு, விளையாட்டாக கூட ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது டாஸுக்கு ப்ராக்டிஸ் எடுன்னு சொன்னார். அப்போ நான் டாஸுக்கெலாம் ப்ராக்டிஸ் எடுப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் டாஸ் வின் பண்ணுறேன். அப்போல்லாம் டாஸ் வின் பண்ணுற ப்ராக்டிஸில், ஆனால் மெயினில் வந்து போடும்போது டாஸ் தோத்துடுறேன். ஏன்னா நாங்கள் டாஸ் ஜெயிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு 2-3 மேட்ச் நாங்கள் வின் பண்ணியிருப்போம். ஏன்னா டியூ ஃபேக்டரால் நிறைய தோற்றுருக்கோம். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடும்போது கஷ்டமாக இருக்குது பேட்டிங்க்கு, ஆனால் செகண்ட் பேட்டிங் ஆடும்போது நல்லா இருக்குது. அதனால் நிறைய இடத்துல நாங்கள் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கலாம்னு நினச்ச இடத்தெல்லாம் எங்களால் கரெக்டாக எடுக்க முடியல. அதனால் தோல்விக்கு முக்கிய காரணம் என்னன்னு கூட சொல்லாங்க. ஏன்னா டாஸ் வின் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த மேட்ச் நாங்கள் வின் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் எங்களோட தோல்விக்கு முழுக்க காரணம் நானே ஏற்றுக்கிறேன், அது என்னோட பேட் லக் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதுவும் கரெக்டு தாங்க அவர் சொல்கிறது. ஏன்னா டாஸே ஜெயிக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு டாஸ் இது வரைக்கும் தோற்ற எந்த ஒரு கேப்டன் நான் பார்த்தது இல்லைங்க. முதல் முறை ஐபிஎல்ல இவர் தான் இது மாதிரி 10 மேட்ச்சில் 9 டாஸ் தோக்கிறதுலாம் ரொம்ப அநியாயங்க. ஏன்னா ஒரு 5 டாஸ் ஜெயிச்சு 5 டாஸ் தோற்ற விட ஒரு அளவுக்கு சொல்லலாம். 9 டாஸாங்க யாருன்னா தோப்பாங்கோ. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நம்ம கைக்வாடை நினச்சா பரவாயில்ல. நம்ம சென்னை அணி இன்னும் 4 மேட்ச் இருக்குது, 4ல் 3 ஜெயிச்சா குவாலிஃபைடு ஆகிடலாம். அதனால் மேலே ஒரு போட்டியில் நம்ம கைக்வாடாச்சு டாஸ் வின் பண்ணி அட்லீஸ்ட் போலிங் எடுத்தால் கண்டிப்பாக நம்மக்கிற பேட்டிங்க்கு 200-220 வச்சா தாராளமாக அடிக்கலாங்க. அந்த மாதிரி பேட்டிங் டெப்த்து தான் இருக்குது. ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறது, டாஸ் மட்டும் தான் வின் பண்ண முடியல. அடுத்த வாட்டி நம்ம சேரப் பண்ணுவோம் நம்ம சென்னை அணிக்கு. அடுத்த மேட்ச்சும் பஞ்சாப் அணி கூட தான். இது வந்து அவங்க கோட்டையில் பஞ்சாபில் போய் ஆடுறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதுவாக தோல்வி ஒரு பக்கம் போயிருந்தா இதில் என்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம முஸ்தபிசர் ரஹ்மான் சென்னை அணியை விட்டு விலகிட்டாருங்க. அவர் பங்களாதேஷுக்கு விசா போட்டு இப்போ கிளம்பிட்டார். இதுக்கு மேலே வர போட்டியில் முஸ்தபிசர் ரஹ்மான் அவைலபிலிட்டி இல்லை சென்னை அணியில். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அவருக்கு மே 11 வரைக்கும் என்ஓசி கொடுத்துருந்தாங்க. இப்போது அவங்க நேஷ்னல் டியூட்டிக்கோசரம் பங்களாதேஷ் அணி கம்பல் பண்ணி அவர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு கப் வேறு வருதா, அதுக்கு முன்னே ஜிம்பாப்வே டோர்னமெண்ட் வேறு விளையாடுறாங்க. அதனால் அவர் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் ஸ்குவாடில் அவர் நேம் இல்லை. ஃபஸ்ட்டு T20 அவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்த 2 T20 அவர் விளையாட வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் முஸ்தபிசர் ரஹ்மான் குட் பை சொல்லிடலாம். அடுத்த சீசன் நம்ம மெகா ஆக்ஷன் வருது, அவர் எடுக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் முஸ்தபிசர் ரஹ்மான் இல்லாதது ஒரு வருத்தம் தான் சென்னை அணிக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல போலர் டெத்தில் நல்லா போட்டுட்டு இருந்தார். அவர் இந்த மாதிரி போகிறது மனசு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. ரிச்சர்ட் கெல்சன் சொல்லிட்டு ஒரு டால் போலர் இருக்கார், அவர் வச்சு நம்ம ஓட்டலாம். பத்திரானாக்கும் இன்ஜுரி, நிறைய போலருக்கு நம்ம சென்னையில் இன்ஜுரி ஆகிருக்கு. இதுலேருந்து எப்படி மீண்டு வராங்க நம்ம வெயிட் பண்ணி தான் இங்கே பார்க்கணும். எத்தனை பேர்லாம் முஸ்தபிசர் ரஹ்மான் போகிறது வருத்தமாக இருக்குது நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வேர்ல்டு கப் ஸ்குவாடில் நம்ம கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் எடுக்கலை. அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் ஏன் எடுக்கலை, எதுக்கு எடுக்கலைன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.